Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 43 ஓட வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிராண்ட் ஒன் பேலட் ஐ மேக்கப் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட் வெட் அண்ட் வைல்டோட பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஒரே பேலட்டோட ஐ மேக்கப் தான் இந்த லுக் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அது என்ன பேலட், எப்படி வந்து இந்த லுக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் them and let's get into the video. இந்த பேலட் தான். இது வந்து ஷேட் வந்து ரோஸ் இன் ஏர் அப்படின்ற ஒரு பேலட். இதில் நான் இந்த கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் பொறுமையாக காட்ட சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நான் எதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ வீடியோ ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. இந்த லுக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே வந்து இது இப்படி தான் வரும் அப்படின்றதே தெரியாமல் தான் நான் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணேன். ரொம்ப சாஃப்டான ஒரு லுக் இது. நீங்கள் ஏதாவது சிம்பிளாக மேக்கப் பண்ணுறீங்க, எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போவும் சொல்கிறது மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் வேணும்னா செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஐ மேக்கப்புக்குன்னு இருக்கிற டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளெண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எடுத்ததுமே வந்து அதிகமான கலர்ஸ் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணிடாதீங்க. ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இது போதும் அப்படின்னும் போது நம்ம எடுத்துடலாம். இப்போ எனக்கு க்ரீஸ் ஏரியாவில் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சேம் இந்த பேலட்லேருந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேடு எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் வி பார்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நல்ல டெப்த் கொடுக்கறதுக்காகவும் நல்ல ஒரு போல்டான ஒரு லுக் காட்டுறதுக்காகவும் இந்த ஷேட் வந்து நான் எடுத்து என்னோடய அவுட்டர் வி பார்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்டர் வி பார்ட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீஸில் கலர் குறைஞ்ச மாதிரி இருந்ததுனால நான் க்ரீஸ் ஏரியாவுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் நான் வந்து அவுட்டர் வி பார்ட்லேயும் கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். பட் வந்து நம்மளுக்கு அந்த லிட் ஏரியாவில் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிற கலர் வந்து அந்தளவுக்கு டிஃபைனாக தெரியாது.
ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஆஃப் கட் க்ரீஸ் மாதிரி ஒரு கன்சீலர் வச்சு நான் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த கன்சீலர் இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீஸ் ஏரியாவில் அவுட்டர் வி பார்ட்டில் இங்கெல்லாம் அப்ளை பண்ணோடனே லிட் ஏரியாவும் வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கலர்ஸ் போட்டிங்கன்னா அது அந்த கலர் மாதிரி தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சீலர் வச்சு ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். இப்போ கன்சீலர் அப்ளை பண்ண உடனே வந்து நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு நடக்காது. நீங்கள் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து கலர்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சேம் இதே வெட் அண்ட் வைல்ட் பேலட்டில் இந்த கலர் எடுத்து என்னோடய லிட் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு கிளிட்டரான ஒரு ஷேடு சொல்வேன். ஹைலைட் கூட பண்ணிக்கலாம் நம்ம இதில். இதை வந்து நம்ம கட் பண்ண இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஷேட் வந்து நீங்கள் ப்ரா போன் ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொதுவாகவே ஹைலைட்டிங்க்கு இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா அந்த கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் என்னோடய லிட் ஏரியாவில். இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக தெரியுது அண்ட் லிட்டும் அவுட்டர் வி பார்ட் இது எல்லாமே. ஸோ நான் கொஞ்சம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியக்கூடாது. இப்போது எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ நான் வந்து செல்லோ டேப் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பவும் போல் மெபிலினோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி விங் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்தே போட்டுடுவாங்க லைனை. நீங்களே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஆஃப்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்து விங் க்ரியேட் ஆயிரும். இந்த மாதிரி ஐ மேக்கப்புக்கு நீங்கள் வந்து இப்படி ஒரு ஐலைனர் போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அந்த நடுவில் நம்மளுக்கு கேப்பாக இருக்கும்ல அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அலைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐலைன் பண்ணி முடிச்சிட்டோம். காஜலுக்கு வந்து நான் ப்ளம் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் பார்ட்டில் வந்து எதுவுமே கலர்ஸ் அப்ளை பண்ணல. ஸோ அந்த ட்ரான்சிஷன் கலர் எடுத்து என்னோட லோவர் பார்ட்டில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு லேஷஸ் வச்சு நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபேக் லேஷஸ் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி மஸ்காரா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அது மாதிரி கூட நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து அப்பர் பார்ட்டில் அப்ளை பண்ணும்போது உங்களோட மிரரோட லெவல் வந்து டவுனாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே எதுவும் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட மிரரோட லெவல் ஐ லெவலுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதாவது ப்ராடக்ட் வந்து கீழே மேலெலாம் வந்து ஒட்டிகிட்ருக்காது. இப்போ நம்மளோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஐ மேக்கப். ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஒரு ஐ மேக்கப். நீங்களும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஐ மேக்கப் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.